நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் நமது ரவிச்சந்திரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே குபேர கலசத்தில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக செப்டம்பர் மாதம் நம்ம ஆண்டு விழாவுக்கு வந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு, லாங் ஜேர்னி. எனக்கு வந்து 175 கிலோமீட்டர். 4 மணிக்கு கிளம்புனா தான் இங்கே 10 மணிக்கு வர முடியும். ஆக்சுவலி எனக்கு கோயம்புத்தூர் போகிறது கூட பக்கமாக தான் தெரியுது. எனக்கு திருப்பூர் கொஞ்சம் லாங் மாதிரி தெரியுது. ஓகே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். அது பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் பேசுகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருக்கும். அதாவது, எனக்கு ஜோதிடத்தில் நீ ஜோதிடம் படி, அதில் அஸ்ட்ராலஜிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொன்னது எங்கள் அப்பா. அடிப்படை விஷயம்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனால் அவர் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டே பண்ணல. இது எந்த மேடையிலுமே நான் சொன்னதே கிடையாது. ஆனால் என் மனைவி அதுக்கு நேர் ஆப்போசிட். எந்த வீட்லேயும் நான் ஜோதிட மேடைக்கு போகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ தெரியாது, என் வீட்டில் என்னை மாலை போட்டு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் உடனே நினைக்காதீங்க ஜோசியத்து மேலே இவ்வளோ ஆர்வமானு. போய் தொலைடாப்பா சாமி, நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஒரு 12 மணி நேரம். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. என்னுடைய எல்லா வெற்றியும் என் மனைவிக்கு தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். என்னுடைய தகப்பனார் வந்து எனக்கு அடிப்படை விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ஜோசியம் சொல்லி கொடுத்தாரு, பலன் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தருவார். எங்கேயாவது ஜோதிட மாநாடுக்கு போகணும், மீட்டிங் போகணும் அப்படின்னா தடையை போட்டுருவார். அதையும் மீறி பொய்யை சொல்லிட்டு நான் திருச்செங்கோடெல்லாம் வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டெல்லாம் போயிருக்கேன். சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அப்புறம் ஐயா இன்னொரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம் சொன்னார்னா, பஞ்சாங்கம் வச்சு நம்ம தசா புத்தி கணிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா எந்த டவுட் இல்லாமல் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார நான் கணிச்சு பலன் சொல்லிடுவேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்னாடி தசா புத்தி இருப்பு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் 10 மாதம் 20 நாள்னு போட்டிருப்பாங்க. நான் எழுதி கொடுக்குற நோட்டில் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் 10 மாதம் 7 நாளுன்னு வரும், 11 நாளுன்னு வரும், 13 நாளுன்னு வரும். அந்த ரவுண்ட் பண்ணுற வேலையே கிடையாது. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி கையில் நோட்டில் எழுதி கொடுத்துட்ருப்போம். வருஷம் திருக்கணிதம் பஞ்சாங்கம் வாங்குற மாதிரி நான் வாக்கிய பஞ்சாங்கம் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே கையில் ஜாதகத்தை கணித்து எழுதி நீங்கள் பழக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நமக்கு அந்த பணத்தை என்ற மிஷின் மாதிரி ஏதாவது ஒரு டயத்தில் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ஸ்ட்ரக் பண்ணும். அதை நம்ம நிறைய முறை வந்து ஃபேஸ் பண்ணும். சரி, இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயத்தை தான் பேச போகிறேன். இந்த சின்ன விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது அவங்க என்ன கேள்விக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸை கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். இதில் நிறைய முறை இருக்குது. வெற்றிலை பிரசனம், கடிகார பிரசனம், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களோ அது, நமக்கு இடது பக்கம் இருந்து கேட்குறாங்களா வடது பக்கம் இருந்து கேட்குறாங்களா, அப்படி நிறைய மெத்தேட் எல்லாமே இருக்குது. ஒரு ஜோதிடர்கிட்டையும் நீங்கள் போய் அவங்களோட பழகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். யாராவது உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க, சார் லைஃப்பில் நிறைய பட்டேன், நான் லைஃப்பில் முன்னேறி வந்துடுவேனா சார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரே ஒரு டிப்ஸு. இந்த 2 கிரக இணைவு மட்டும் அவங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்தோ பார்வையோ நட்சத்திரத்தின் வழியாகவோ இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அந்த கிரக இணைவுகளை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த கிரக இணைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கணும், அல்லது பார்க்கணும், அல்லது இவர் நட்சத்திரத்தில் அவர் நட்சத்திரத்தில் இவருன்னு இருக்கணும். குறைந்தபட்சம் காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கிறங்கிற மாதிரி இந்த குருவும் சனியும் குருவுடைய வீடுகளையோ சனியுடைய வீடுகளையோவாது இருந்து பரிவர்த்தனையாவது அடைஞ்சிருக்கணும். இல்லை குருவுக்கு திரிகோணத்தில் சனியோ சனிக்கு திரிகோணத்தில் குருவோ நிச்சயமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும். சரி, எடுத்தோடனே இது எப்படி தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலுமே குரு சனி இணைவு எடுத்தோடனே நமக்கு வந்து தராது.
ஃபஸ்ட்டு சொல்லிடுறேம்மா, எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்துடும். சனி பகவானை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். சனி அப்படின்னா மெதுவாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கட்டுப்பாடு, ஒழுக்கம், நீதிமான் அப்படிலாம் நம்மளுடைய மூல நூல்களை போட்டிருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? குரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நேர்மையான கிரகம், ஞானத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர், வளர்ச்சியை தரக்கூடியவர். அவர் பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது பெருசு பண்ணி விட்டுருவார். இதெல்லாமே குரு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வளர்ச்சி, விரிவு, பல பிரான்ச்சஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தன்மையில் இருக்கு. இப்போது இந்த 2 கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இணைவுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். குருவின் வீட்டில் சனி, சனி பகவான் வீட்டில் குரு பகவான், குருவும் சனியும் பார்வை, குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான், சனி பகவான் திரிகோணத்தில் குரு பகவான், இவருடைய நட்சத்திரத்தில் அவங்களுடைய நட்சத்திரத்தில் இவங்க 2 பேரும் இருக்கிறது எல்லாமே சம்பந்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உழைத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எடுத்தோடனே இந்த குரு சனி இணைவு வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தராது. நீங்கள் 1981 பிறந்தவங்களில், ஏன்னா நான் 81, அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களையோ, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 85 அப்பவும் குரு சனி இணைவு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், 85 இல்லை 84 இருந்துச்சு. அந்த டயத்தில் பிறந்தவங்களோ, நம்மளுடைய திண்டுக்கல் சின்ராசையா சொன்ன மாதிரி எடுப்புலலாம் அவங்க முன்னாடி வந்திருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு சீரான ஒரு வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தரும். இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பழகி போகிடும்ல இல்லை, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நான் இன்னைக்கு காலையில் யோசனை பண்ணும்போது ஒரு விஷயம் யோசனை பண்ணேன். 2வது, இதில் ஒரு 3 பேரை உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம இந்த இந்த வீடியோ வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வழியாக பார்த்துட்ருக்கிறீங்க. முதல்ல இவங்க வந்து நம்மளுடைய சேனல் ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து மோகனூரில் பண்ணாங்க. இப்போது திருத்தரைப்பூண்டியில் முந்தா நாள் பண்ணியிருக்காங்க. யுகாதி தெலுங்கு வருட பிறப்பினால் நம்மளால் போக முடியல, அப்போ பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அவங்க என்ன உழைப்பு போடணும்? 2 நைட்டு தூக்கம் முழிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுடைய சின்ராஸ் ஐயா அவருடைய ப்ரோக்ராம் சொன்னார். காலையில் அங்கே இருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டேன், இப்போ வந்து பேசியிருக்கேன், நேராக ஈரோடு போகிறேன், முடிச்சுட்டு பழனி போகிறேன், பழனி போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு பொள்ளாச்சி போகணுன்னு சொன்னார். எனக்கு என்ன ஒரு ஒரு பயம்னா, நமக்கு 45 வயசாகுது, இந்த வயசில் காலையில் சேலம், மதியம் திருச்செங்கோடுன்னு போகிறோம், காலையில் திருப்பூர், மதியம் திருச்செங்கோடுன்னு போகிறோம். ஐயா மாதிரி வயசு வரும்போதெல்லாம் நம்ம என்ன எப்படி இருப்போமோன்னு தெரியல. ஆனால் இந்த திருப்பூர் மண்ணுக்கு வந்துட்டு 2005 வருஷம் வேலை இல்லைன்னு நான் வெளியில் போனேன். திருப்பி இந்த திருப்பூர் மண்ணுக்கு ஒரு கெத்தா வரணும், அது வரைக்கும் திருப்பூருக்கு வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி திருப்பி கெத்தா தான் வந்திருக்கேன். இதே திருப்பூரில் நான் சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம், இப்போவே அப்படி தான் கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இங்கே வந்து இங்கே வரதுக்கு 10 மணி 10:15 ஆயிடுச்சு. நண்பர்களுடைய உதவியில் இங்கே முடிச்சுட்டு திருச்செங்கோடு போய் அங்கே மீட்டிங்கில் பேசிட்டு, இந்த அவை சண்முகி படத்தில் கமல் நைட்டு போய் படுப்பார் பார்த்தீங்களா, அப்போடா வை சண்முகின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி போயெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இன்னைக்கு 7 to 8 யூடியூப்பில் லைவ் இருக்குது. எனக்கு இந்த திருப்பூர் மீட்டிங் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அந்த லைவ் தான், ஓகேங்களா? இவங்களும் அந்த 2 மணிக்குள்ளாரன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு வகையில் நமக்கு நல்லது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு சனி இணைவு நிச்சயமாக இருக்கணும், குரு சனி தொடர்பு நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துரு, உனக்கு நான் மிகப்பெரிய யோகத்தை தருவேன் அப்படின்னு இந்த 2 கிரகம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு சனி பகவான்கிட்டையும் குரு பகவான்கிட்டையும் வேண்டுறீங்களோ, இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல அமைப்பை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
எடுத்த எடுப்பிலேயே ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விஷயத்தில் பக்குவம் வரவே வராது. சனி பகவான் வந்து அந்த பக்குவத்தை நமக்கு தருபவர். குரு பகவான் வந்து அதில் ஒரு ஆழ்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த 2 கிரக இணைவு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொறுமையான ஒரு முறையில் இருக்கணும், அமைதியான ஒரு அமைப்பில் இருக்கணும். நம்மளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு மெதுவாக சீராக நகர்ந்து கொண்டே போகும். அதனால் நமக்கு பெயர் புகழ் பாக்கியம் இருக்குது. சார், குருவுக்கும் சனிக்கும் ஏதாவது பெயர் புகழ் பாக்கியம் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன் சார், இருக்குது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தான் சார் குரு பகவானுடைய வீடு, தனுசு. பெயர் புகழ் பாக்கியம் அப்பா, இந்த 3மே அங்கே தானே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது, அதாவது காலசக்கரத்துக்கு காலபுருஷனுக்கு 9, 10ஆம் அதிபதியான தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சனி குரு இணைவு, அது அப்படி கூட சொல்லக்கூடாது, குரு சனி இணைவு வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக எல்லாருடைய ஜாதகத்திலையும் கொடுத்தே தீருங்கிறது எந்த விதம் மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனைனா எய்த்த வீட்டுக்காரன் முதல்ல வந்து நமக்கு உதவி செய்வானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து முதல்ல உதவி செய்வானா? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. அது பகையாகவே இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவான். அதே மாதிரி தான் சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து சுற்றக்கூடிய முதல் கோள் புதன், 2வது கோள் சுக்கிரன், 3வது கோள் இல்லை நம்மளுடைய பூமி, 4வது அமைப்பு செவ்வாய், 5வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் குரு. குருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் சனி. அப்போ குரு எப்போ நினைச்சாலும் சனி பகவானை கிட்டவே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனால தான் இந்த குரு சனி இணைவை பற்றி நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கோம். பட் வெளி சேனலில் பேசலை. இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் இதான் முதல் முறையில் நான் வந்து அதை பேசுகிறேன். ஓகேங்களா? இந்த யோகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவது. ஆனால் ஒரு யோகம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பலகீனம்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து திருப்பூரை விட்டு மேட்டுப்பாளையம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் முழுக்க மேட்டுப்பாளையத்தை நோக்கி நகரும் தவிர திருப்பூரை விட்டுட்டு போகிறோங்கிற விஷயமும் அதுக்குள்ளார அடங்கி இருக்கும்னு அர்த்தம். அப்போது ஒரு யோகம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்களும் மைனஸாக இருந்துட்டு தான் இருக்கும். சரி, இந்த மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழப்பம், பயம், எது எடுத்தாலும் குழப்பிக்கிறது, பயந்துக்கிறது, சரிங்களா, சந்தேகம். இப்போ குரு சனி மட்டும் சேர்ந்திருந்தா மட்டும் இந்த விஷயம் நடந்துருன்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் யார் வீட்டில் அமர்ந்திருக்காங்க, இந்த 2 வீட்டுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி, அவங்க லக்னத்துக்கு சுபரா பாவரா, இவங்க 2 பேரும் எத்தனை டிகிரி இணைவில் இருக்காங்க, 5 டிகிரி இணைவுனா அதுக்கு ஒரு பலன், 8 டிகிரி இணைவுனா அதுக்கு ஒரு பலன், 22 டிகிரி இணைவுனா அதுக்கு ஒரு பலன், 13 டிகிரி இணைவுனா அதுக்கு ஒரு பலன் சொல்லி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, சார் நீ என்ன சார் பொதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு எங்களுக்கும் பொறுமை இல்லை அப்படின்னு நான் கூலாக கமெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த டிகிரி வித்தியாசத்தில் தான் எல்லா கிரகங்களும் தன்னை வந்து இயக்கி கொண்டு இருக்குது. இப்போது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது திருப்பூர் மண்ணில் இருக்கும். இப்போ இந்த திருப்பூர் டவுனுக்குள்ளாரே இருக்கிறவங்க இந்த மீட்டிங்க்கு சீக்கிரம் வந்துடலாம். கொஞ்சம் ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துடலாம். இதே ஒரு 50 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இதே தான் சார் இருக்கு கிரகங்களுக்கும். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட எந்த அளவு நெருங்குது அல்லது விலகுது, இதில் தான் சார் பலன் இருக்கு. ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணமும் அதான். சரிங்களா? சரி, சனி குரு இணை வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். சாதாரணமாக உங்களை ஒரு இடத்துல ஏற்றி விடாது. நல்லா புரிஞ்சுங்க. அமைதியான முறையில் பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ண கொஞ்சம் பொறுமையாக இரு, உனக்கான காலம் வரும், உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தருவேன். ஒரு மனிதரை பார்த்து நீ இந்த சீட்டுக்கே லாக்கி இல்லை, இவருக்கு கட்டம் சரியில்லை, உட்காரவே முடியாதுன்னு சொன்னாங்களே, ஆனால் அவர் அத்தனை வயசுக்கு மேலே உட்கார வச்சது அந்த சனி தான். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், குருவும் சனியும் தொடர்பில் இருக்கிறாங்க. சரி, நான் ஆளெல்லாம் சொல்லலை யாருன்ட்டு. அப்புறம் இந்த குரு சனி இணைவு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு ஒழுக்கத்தையும் பொறுமையும் கைவிடக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க. ஜோதிடமே ஒரு குழப்பத்தின் உச்சம். முன்னாடி தான் சொன்னேன், குருனா ஒழுக்கம், சனினா கட்டுப்பாடுன்னு. ஆனால் நெகட்டிவ் பலன் வரும்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் பொறுமையும் இவங்க எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது. இதை விட்டாங்கன்னா நிச்சயம் ஒரு பிரச்சனையாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய சோதனைகள் வரும். உங்களுடைய சோதனைகள் வரும்போது தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க. சோதனைகளை நிச்சயமாக சாதனைகளாக மாற்றக்கூடிய யோகம் உண்டு. வெற்றி என்பது நமக்கு வந்து வேகத்தில் வந்து காட்டக்கூடாது, அது வந்து ஒரு நிலைத்தன்மையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு.
தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது உங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரு சனியுடைய இணைவுக்கு இருக்கு. சரி, இந்த 12 ராசிகளில் வந்து அவங்க இருக்கும்போது என்ன அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுமே நான் கொஞ்சம் அவுட்லைனாகவே சொல்லிடுறேன். இந்த 12 வீடுகளில் இருக்கிறது நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதுக்கே கொஞ்சம் நேரம் கூடுதலாயிரும். ஷார்ட்டாக சொல்கிறேன். குரு சனி இணைவு, லக்னத்தில் குரு இருப்பது நல்லது, சனி பகவான் இருப்பது நியூட்ரலான பலனை தரும். 2ஆம் இடத்தில் குருவும் இருப்பது நல்லது, சனி இருக்கும்போது அங்கேயும் ஒரு நியூட்ரலான பலன். ஏன் அப்படின்னா குரு நல்ல விஷயங்களை சொல்லித்தரும், சனி வந்து அந்த விஷயத்தை தாமதப்படுத்தும். அப்போ லக்னத்திலேயே குரு இருக்குங்க, சனி இருக்குங்கிற பட்சத்தில் உங்களை வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க விடாது. குரு இருக்கும்போது என்ன ஆகும், குருவும் கிட்டத்தட்ட சனி மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பர்சன் தான், ஆனால் அவர் நல்லவர், அவ்வளோதான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இருக்கிற கிரகங்களையே அதிக நாள் கொடுத்து பயிற்சி அடைகிறது. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய கிரகம் வந்து முதல் கிரகம் வந்து சனி பகவான் தான். 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம். இந்த துலாம் வீட்டில் இருந்து மேச வீடு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் 2.25 3 எல்லாம் போவார். மேச வீட்டில் இருந்து துலாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை திருக்கணித பஞ்சாங்கத்தில் நான் செக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 1926லேருந்து நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி மணிமேகலை பஞ்சாங்கம் வாங்கி அதில் செக் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் 8 மாதம் மட்டும்தான் அவர் மேச வீட்டில் இருக்கிறார் சனி பகவான். அதனால தான் ஆவரேஜாக 2.5 வருஷம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய அமைப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா குரு பவன் தான், சனி பவன் தான். அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராகு கேது. 3ஆவது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த 3 கிரகமும் மெதுவாகத்தான் நகரும். இதில் அதிகபட்சமாக நம்ம நிறைய அடி வாங்குறது நம்மளுடைய சனி பகவான் தான். மந்த கிரகம், தாமத கிரகம், அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஒரு மனிதருக்கு எந்த லக்னமாக வேணுமாலும் இருக்கட்டும், மேசம் விருச்சிகம் நீங்களாக, கடகமாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது, தேய்பிறை சந்திரனாக இருக்கணும். இந்த 3 அமைப்பையும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி லக்னத்திலலாம் குரு மட்டும் இருந்து தசை நடத்தும் போது பாருங்க, குரு மட்டும் இருக்கும்போது பாருங்க, ஒரு இடத்துக்கு கிளம்புனா அவங்களும் சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா குருவும் கொஞ்சம் ஸ்லோவான கிரகம் தான். சரி, எந்த கிரகம் வேகமா ஓடும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற கிரகங்களே வேகமா அப்படியே சுறுசுறுப்புனா அவங்க தான். யாருங்க? சந்திரன் தான். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாவே புரியும். நல்லா கவனிங்க. நம்ம இந்திய கிரிக்கெட்டில் வந்து நிறைய பேட்ஸ்மேனை பார்த்துருப்போம், நிறைய கேப்டனுங்களை பார்த்துருப்போம், நிறைய மனிதர்கள் வெளிநாட்டுக்கு விளையாடுறவங்களை கூட பார்த்துருக்கோம். ஆனால் எந்த பேட்ஸ்மேன் வேகமாக போய் கிரீஸை தொட்டுட்டு திருப்பி இங்கே வருவார்? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இங்கேருந்து ஓடி அவரோட ஓடுனா நிறைய பேர் அவர் ரன் அவுட் பண்ணியிருக்கிறார். நாளை ஐடியா இல்லையா? மகேந்திர சிங் தோனி. அவர் கன்னி லக்னம், கன்னி ராசி. அவருடைய லக்னத்திலே பாருங்க சந்திரன் இருக்கு. அவர் ஓட்டத்தை நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. நம்மளும் ஜோதிடம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வேகமாக போகணும் அப்படின்னா நான்லாம் செவ்வாய் தாங்க நினைச்சேன். நிச்சயமா சொல்றேன், செவ்வாய் தான் நினைச்சேன். செவ்வாய் தான் வேகத்துக்கான கிரகம், சுறுசுறுப்பா அப்படி இப்படின்னு. ஆனால் சந்திரன் தான் அந்த வேகம். ஏன்னா அவர் ஒரு வீட்டில் 2.25 நாள் இருக்கிறாரா, 5 நாள் இருக்கிறாரா? அவ்வளோதான். எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் அதிகபட்சம் இருக்கிறது, அதாவது ரொம்ப குறைவான நாள் இருக்கிறது சந்திரன் மட்டும்தான். சந்திரன் மட்டும் லக்னத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அதுவும் சரலக்கணமாக இருந்தால் அவங்க வேகமாக ஓடியாந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கன்னி லக்னம் கன்னி ராசி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபயராசி. இதுவே அவருக்கு அடுத்த வீடான துலாம் ராசியில் துலாம் லக்னமாக இருந்தால் அவர் இன்னும் வேகமாக ஓடுவார். ஆனால் உலகக்கோப்பை வாங்கியிருக்க மாட்டார். அந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. சரி, இதில் இந்த குரு சனி இணைவு மட்டும் இப்போ நம்ம எதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா, சனி மட்டும் தாமத கிரகம் கிடையாது, ராகு கேதும் தாமத கிரகம், குரு கூட தாமத கிரகம். ஆனால் சனி ராகு கேது அளவு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். குரு சனி இணைந்து எந்த வீடுகளில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரு திசை கண்டிப்பாக நியூட்ரலான பலனை தரும், சனி திசை மிகப்பெரிய யோக அமைப்பை தரும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில வீடுகளில் இருக்கும்போது 2 திசையுமே யோக பலனை தரும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குருவும் சனியும் 22 டிகிரிக்கு விலகி நிற்கும் போது அவங்க லக்னத்தில் இருந்து, ஏன்னா லக்னத்தில் எப்போவுமே சொல்கிறேன் குருவும் சனியும் சேர்ந்துருக்கும் போது நம்மளுடைய சொன்னதுதான் குரு திக்பலம், சனி வந்து நிஸ்பலம் அடையும். இப்போ இவருடைய பலத்தை அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார். 2 பேர் போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு, நண்பர்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நண்பர் காசு கொடுத்துருவார்ல நமக்கு.
கண்டிப்பா நமக்கு பகையான ஒருத்தரோட நம்ம சாப்பிட போக மாட்டோம். சமமான ஒருத்தரோட கண்டிப்பா போவோம் இல்லையா? குருவுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து சமம். அந்த அமைப்புல 2 கிரகமும் தங்களுக்குள்ளார பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே குரு சனியுடைய இணைவு, அந்த யோகம் எந்த காலகட்டத்துல வருது, லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார், அந்த குரு சனி இணைவை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிற பூரா டேட்டாவையும் எடுத்துடணும். ஒரு வினாடியில் எடுக்கணும். அதான் அந்த ஒரு ஜோதிடருடைய ஆழ்ந்த திறமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் முதல்ல சனி வக்கரம் அடைந்தால் குரு வக்கரம் அடைஞ்சால் என்னன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். நல்லா பார்த்துருங்க. சனி பகவானுடைய இயற்கையான குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயம். அதாவது நெகட்டிவ் விஷயம் தான். அவர் வக்கரம் அடையும் போது அந்த ஜாதகருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய தரும். குரு பகவானோட இணையும் போதே அவர் நல்லவராக மாறிடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வக்கரம் நீ சாஸ்தங்கம் அதெல்லாம் வேற கதை. பொதுவாக ஒரு பாவ கிரகம் ஒரு சுபகிரகம், அதுவும் குரு மாதிரி ஒரு முழு சுபகிரகங்களோட சேரும்போது தன்னுடைய எண்ணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். நான் கெட்டவன் தான், ஆனால் குருவோட சேரும்போது நான் நல்லவன். அப்போ குருவுடைய நிலைமை, நான் நல்லவன் தான், இவனால நான் கெட்டவன். இவன் பண்ற வேலைக்கு என்னையை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு ஒருத்தங்க புலம்பி தீர்த்துட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கதையாயிரும். யாரோ பண்ண தப்புக்கு இவங்க கடைசியில் பலிகடை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வக்கரம் அடையும் போது சனி கிரகம், சனி பகவான் மட்டும் வக்கரம் அடைஞ்சா, இது வந்து இங்கே 2 கிரகமும் சேரும்போது பார்த்தீங்கன்னா 2 கிரகமும் ஈக்குவலாக தான் வக்கரம் அடையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சனி 3 டிகிரியில் இருக்குது, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 21 டிகிரியில் இருக்குன்னா குறைந்தபட்சம் 21 நாள் வித்தியாசத்தில் தான் வக்கரம் அடையும். அதாவது முதல்ல சனி வக்கரம் அடையும், அதன் பிறகு குரு வக்கரம் அடையும். இந்த 21 நாளில் பிறக்கும் போது முன்னாடி பிறந்துட்டாங்க அப்படின்னா குரு வக்கரம் அடையாது, சனி பகவான் மட்டும் வக்கரம் அடையும். அந்த காலகட்டத்தில் ஜாதகரை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி விட்டுரும். சரி, 2 கிரகமும் வக்கரம், 2 கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்லையும் பிரச்சனை கொடுத்துரும். அந்த ஆதிபத்திய பலன் என்ன நமக்கு தெரியும். லக்னத்துக்கு அவங்க என்ன இடம், 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியா, 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா, இந்த மாதிரி பலனை வந்து அவங்க தடுத்து தருவாங்க, தாமதிச்சு தருவாங்க. அல்லது அந்த வீடுகளில் ராகு கேது வேற ஏதாவது கிரகங்கள் பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் தராமலே கூட போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் இந்த வக்கரம் அடையும் போது இருக்கும். வக்கரம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு புகழையும் நிச்சயமாக கொடுக்குறது. சரிங்களா? ஆனால் விட்டுறக்கூடாது. கஜினி முகமது மாதிரி 19 முறை படையெடுக்கணும். 19ஆ 17ஆ? 17 நல்ல நம்பர் தான், 19 நல்ல நம்பர் தான் வச்சுங்க. 17 முறை படையெடுத்தார் கஜினி முகமது. அந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை வந்து ஒரு, அதாவது சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை பணங்க. பணம், அந்த பணத்தை வச்சு பெயர், புகழ், பாக்கியம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் வருது. முக்கியமாக பதவி. அவ்வளோ விஷயத்தையும் இந்த 2 கிரகம் கொடுக்கும். சரிங்களா? அதனால் குரு சனி இணைவு இருந்துச்சுன்னா இன்னையிலேருந்து நீங்கள் காலரை தூக்கி விட்ட மாதிரி மனசில் நினச்சிக்கங்க. நல்ல உழைப்பு கொடுங்க, மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு அப்படின்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. குபேர கலச அறக்கட்டளைக்கு நமக்கு ஒரு 6 மாதம் நமக்கு தான், ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் நம்மளால் வர முடியல. இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் தவறாமல் வந்து கலந்து கொள்வேன் என்று 90% உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சார். ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக லக்ஷ்மண் சார் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.